ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். எல்லாருமே ரேங்க் லிஸ்ட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, எப்போ கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் கவுன்சிலிங்கான ரேங்க் லிஸ்ட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் மார்க்குக்கு நீங்கள் எந்த ரேங்கில் இருப்பீங்க, ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக நீங்கள் எந்த ரேங்கில் இருப்பீங்க, ஸோ இதை பற்றி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிகாஸ் நிறைய பேர் என்னுடைய மார்க் 170 180, ஸோ கவர்மெண்ட் சீட் கிடைக்க சான்ஸ் அதிகம், அந்த மாதிரி வெயிட் பண்ணுவீங்க. பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால நீங்கள் எந்த ரேங்கில் இருப்பீங்க, ஸோ இந்த மாதிரி தெரியும் போது உங்களுக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது உங்களுக்கே கிளியராக புரிய வரும். ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நம்மளுடைய சேனலில் இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் டெய்லி உங்களால் பார்க்க முடியும். ரேங்க் லிஸ்ட் பொறுத்தளவு ஸோ இந்த பிடிஎஃப்ல இருக்க மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் லைன் ரேங்க் இருக்கும் அண்ட் அப்ளிகேஷன் நம்பர். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆனதுமே ஸோ உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இதானான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கணும். ரேங்க் பொறுத்தளவு 2 டைப்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பொறுத்தளவு ஸோ உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்சை பொறுத்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவே லாஸ்ட் ரேங்க் பொறுத்தளவு கம்யூனிட்டி வைஸ் ரேங்க். ஃபார் எக்ஸாம்பிள் 200 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி வைஸாக பிசி, ஸோ அவங்க கம்யூனிட்டியில் அவங்க ஃபர்ஸ்ட் ரேங்க். இதுவே சேம் பிசி கம்யூனிட்டி பட் அவங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் 199.50, ஸோ அவங்க கம்யூனிட்டி வைஸாக 2வது ரேங்க்ல இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக நீங்கள் எந்த ரேங்க்ல இருக்கீங்கன்னு சொல்லி எல்லாமே லாஸ்ட் ரோல இருக்கும். ஒன்ஸ் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆனதுமே ஸோ உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் எந்த ரேங்க்ல இருக்கு, எந்த லைன்ல இருக்குன்னு சொல்லி கரெக்டாக நீங்கள் செக் பண்ணணும். ஸோ அதுக்கு கண்டுபிடிச்சது நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் நம்பர் ஸோ கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு உங்களோட நேம், உங்களுடைய கம்யூனிட்டி, ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். கட் ஆஃப் ரேஞ்ச் 176.68 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ ரேங்க் லிஸ்ட் பொறுத்தளவு 6250. ஸோ கம்யூனிட்டி வைஸை பார்க்கும்போது 2052. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் பொறுத்தளவு கட் ஆஃப் ரேஞ்ச் 200லேருந்து 160 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அட்டன் பண்ணுறாங்க. பட் இங்கே ரேங்க் லிஸ்ட் பார்க்கும்போது மேக்ஸிமம் 6000க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. பட் கம்யூனிட்டி வைஸாக தான் ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட கட் ஆஃப் ரேஞ்ச் மேக்ஸிமம் 175க்கு மேலே இருக்கும்போது ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். அண்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் 130க்கு மேலே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தளவு ஸோ உங்களுடைய ரேங்க் பொறுத்தளவு 44,000 45,000 ஸோ அந்த மாதிரி ரேங்கில் இருக்கும். ஸோ இதுவே கட் ஆஃப் ரேஞ்ச் 100 கீழே இருக்கும்போது ஸோ உங்களையும் ரேங்க் லிஸ்ட்டை செலக்ட் பண்ணுவாங்க. நீங்களும் கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். பட் உங்களுடைய ரேங்க் பொறுத்தளவு மேக்ஸிமம் 60,000 இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சீட் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் கம்மி. பட் இதில் என்ன பாசிபிலிட்டிஸ் சொல்லி பார்க்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி வைஸாக பார்க்கும்போது கட் ஆஃப் ரேஞ்ச் கம்மியாக இருக்கும். பட் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். ஸோ அதனால எல்லாருமே வெயிட் பண்ணுங்க. உங்களோட கட் ஆஃப் ரேஞ்சு கம்மியாக இருந்தாலும் கம்யூனிட்டி வைஸாக ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த பிடிஎஃபை பார்த்துட்டு யாருமே பயப்பட வேணாம். பிகாஸ் கம்யூனிட்டியை பொறுத்து தான் ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ கம்யூனிட்டி வைஸாக உங்களோட கட் ஆஃப் ரேஞ்சு எவ்வளோ இருக்கணும், ஸோ எவ்வளோ இருந்தால் உங்களுக்கு சீட் கிடைக்கும், யாரெல்லாம் வெயிட் பண்ணலாம், ஸோ இதை பற்றி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் கமெண்ட்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செலக்ட் பண்ண லிஸ்ட்டை பொறுத்தளவு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. பட் கவுன்சிலிங் அட்டன் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சீட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கும். ஸோ அதனால செலக்டட் லிஸ்ட்ல 50,000 இருக்கு 60,000 இருக்குன்னு சொல்லி யாருமே கவலைப்பட வேணாம். பிகாஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஜாயின் பண்ணிப்பாங்க, இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிப்பாங்க, வேற காலேஜில் ஜாயின் பண்ணிப்பாங்க. ஸோ நிறைய பேர் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச காலேஜில் ப்ரைவேட்லேயே ஜாயின் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நடக்கும். ஸோ அதனால நிறைய பேர் அப்ளை மட்டும் பண்ணியிருப்பாங்க. பட் கவுன்சிலிங் அட்டன் பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லாருமே பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. இப்போதைக்கு டிப்ளமோக்கான ப்ராசஸ் ஆன்கோயிங்ல இருக்கு. ஸோ ஒன்ஸ் அது முடிஞ்சதுன்னா நெக்ஸ்ட் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்து கவுன்சிலிங்கான அப்டேஷன் எல்லாமே ஒன்றா ரிலீஸ் ஆகும். ஸோ தொடர்ந்து பராமரிக்கை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.